ஹலோ கைஸ். ஸோ ரீசெண்டாக த லைன் கிங் படம் வந்து 2019 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தினுடைய ப்ரீக்வல் கதை அப்படின்ற பேரில் முஃபாசா த லைன் கிங்ன்ற ஒரு படம் வந்து December 20 தான் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த படத்தை பற்றின ஒரு சில ரிவ்யூ மற்றும் ஸ்பாய்லர் கண்டென்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தினுடைய கதை கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ கதைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஃபீக்கு கியாராக்கு முஃபாசா யாருன்றதை பற்றி சொல்கிறதா வந்து இந்த ஒட்டுமொத்த கதையாகவே அமைஞ்சிருக்கும். ஸோ முஃபாசாவோட கதையை பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் ஒரு வெள்ளம் வரும். முஃபாசா அவங்க அப்பா அம்மா கூட சேர்ந்து மிலேலேன்ற பசுமையான இடத்த போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ரைத்தில் வந்து ஒரு வெள்ளம் வந்துடும். அந்த வெள்ளத்தில் அவங்க அப்பா முஃபாசாவோட அப்பா இறந்துருவார். அண்ட் முஃபாசா வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுவார். அண்ட் அங்கே தான் வந்து டாக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்க்குறாரு. ஸோ டாக்காவுக்கு முஃபாசாவை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்டு டாக்கா முஃபாசாவை ஃபஸ்ட்டு ஒரு முதலைக்கிட்டேருந்து காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது டாக்காவோட அப்பா வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டார். ஸோ அப்போ தான் வந்து டாக்காக்கும் முஃபாசாக்கும் ஒரு போட்டி நடக்குது. இந்த போட்டியில் வந்து யார் முதல்ல ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், அதான் நடக்குது. யார் முதல்ல வர்றாங்களோ, இப்போ டாக்கா முதல்ல வந்துட்டாருன்னா முஃபாசாவை வந்து இந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுவாங்க. அண்ட் ஒரு முஃபாசா உள்ளே வந்துட்டாருன்னா அவரையும் அந்த இடத்தோட சேர்த்திக்கணுன்றதா வந்து ஒரு பந்தயம் மாதிரி நடக்குது. இதில் வந்து டாக்கா ஒரு கட்டத்தில் ஜெயிக்கிற கண்டிஷனுக்கு போயிடுவார். அண்ட் ஜெயிக்க போகிற அந்த கண்டிஷனில் நம்ம டாக்கா என்ன பண்ணுவார்னா, முஃபாசாவுக்கு விட்டு கொடுத்துருவார். எனக்கும் ஒரு சகோதரன் இப்போ தேவைப்படுறான், அதனால் நீயே ஜெயிச்சுக்கோன்னு சொல்லி விட்டு கொடுத்துருவார். முஃபாசா வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அண்ட் அந்த பந்தயத்தின் படி முஃபாசா டாக்கா கூட வளருவார். என்னதான் பந்தயத்தில் முஃபாசா ஜெயிச்சிருந்தாலுமே கூட டாக்காவை எப்படி வளர்க்குறாங்களோ அந்த மாதிரி ராஜவம்சத்தோடு வளர்க்காம முஃபாசாவை பெண் சிங்கங்கள் கிட்ட தான் வந்து வளர்க்கவே வைக்கிறாங்க. ஸோ டாக்காவோட அம்மா தான் முஃபாசாவும் லிட்டரலாக வளர்க்குறது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுறதுக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க. பட் டாக்காக்கு எப்போவுமே வந்து இந்த ராஜவம்சம் அந்த பதவியை விட முஃபாசா கூட இருக்கிறதா வந்து நம்ம டாக்காக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. அண்டு அப்படியே தான் சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் வளர்கிறாங்க. ஜாலியாக விளையாண்டுட்டு ஒரு சகோதரனாக தான் வளர்கிறாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுதுன்னா, ஒரு அந்நியர் கூட்டங்கள்னு சொல்லி ஒரு சிங்கம் இருக்குது. அந்த சிங்கங்கள்லாம் வந்து இவங்களை அட்டாக் பண்ணி இவங்களாத்தையும் கொன்னுட்டு இவங்க அந்த ராஜ்யத்தை பிடிக்கணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. ஸோ அந்த சிங்கத்துக்கிட்டேருந்து தப்பிக்கிறது கன்ஃபார்ம் கூட்டத்துலேயும் அதிகம், இவங்களோட கூட்டம் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால இதில் கன்ஃபார்ம் தோற்றுருவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிங்கங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, முஃபாசாவையும் டாக்காவையும் வந்து மிலேலே இடத்த நோக்கி நீங்கள் நகருங்க, முஃபாசா அவங்க அப்பா அம்மா சொன்னது கரெக்டுன்னு சொல்லி மிலேலேவை நோக்கி நகர சொல்லுவாங்க. அண்ட் இவங்களும் முஃபாசாவும் டாக்காவும் ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அண்ட் லேட்டரான் வந்து எவ்வளோ கம்பல் பண்ணி எப்படியும் டாக்காவோட அப்பா அம்மாவும் எவ்வளோ சொல்லி முஃபாசாவையும் டாக்காவையும் மிலேல நோக்கி செல்லுங்கன்னு சொல்லிடுவாங்க. அண்ட் முஃபாசாவும் டாக்காவும் நகர ஆரம்பிச்சிருவாங்க. நகர்ந்தாலும் பின்னாடியே வந்து அந்நியர் சிங்கங்களும் துரத்திட்டே வரும். அண்ட் அந்த அந்நியர் சிங்கங்கள் முஃபாசா வந்து டாக்காவோட அப்பா அம்மா எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த இடத்தையும் அவங்களே டேக் ஓவர் பண்ணிட்டு இவங்களையும் துரத்திட்டு ஒரு கட்டத்தில் முஃபாசாவும் டாக்காவும் இப்படியே தப்பிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெண் சிங்கம் சராபின்னு சொல்லிட்டு ஒரு பெண் சிங்கத்தை சந்திக்கிறாங்க. டாக்காக்கு சராபியை ரொம்ப பிடிச்சி போயிடுது. பட் ஆனால் சராபிக்கு முஃபாசாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ முஃபாசா எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுவார் டாக்காக்கு. பட் ஆனால் இறுதியில் சராபி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாங்க. முஃபாசாவை காதலிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் இதனால தான் டாக்கா வந்து முஃபாசாவை ரொம்ப கோவம் அடைஞ்சிடறாரு. டாக்காக்கு அங்கேருந்தே அந்த முஃபாசா மேலே ஒரு துரோகம் பண்ண மாதிரி ஒரு கோவம். அண்ட் அவருக்கு அது ஒரு மைண்டில் ரொம்ப இரிட்டேஷனாகவும் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது முஃபாசா இந்த மாதிரி பண்ணது. அதனால் டாக்கா என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த அந்நியர் சிங்கக்கிட்டே போய் இவன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவாரு. லிட்ரலாக வந்து முஃபாசா தான் வந்து அந்நியர் சிங்கத்தை ஏற்கனவே ஒரு இளவரசன் இருப்பாப்புல அவரே வந்து முஃபாசா தான் கொண்டிருப்பார். ஏன்னா வந்து படத்தோட மிட் போர்ஷன்லேயே வந்து இது காமிச்சிருப்பாங்க. டாக்காவோட அம்மாவை வந்து கொல்லான்னு சொல்லிட்டு ஒரு முஃபாசா தான் காப்பாற்றி அந்த இளவரச சிங்கத்தை வந்து கொண்டிருக்கும். ஸோ அதனால் அதை வந்து டாக்கா இப்போ தான் போட்டு கொடுத்துட்றாரு. அண்ட் இது எல்லாத்துக்கும் நடுவுலேயே வந்து ஒரு பபூன் வரும். அந்த பபூன் தான் ரஃபீக்கி. ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன். அண்ட் அது இவங்க எல்லாத்து கூடவுமே இந்த ரஃபீக்கின்ற குரங்கும் சேர்ந்து தான் வரும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்கா வந்து போட்டு கொடுக்க அவங்களும் வந்து மிலேலேயே இவங்கெல்லாம் அடைஞ்ச உடனே இவங்களோட காலடித்தனத்தை வந்து டாக்கா வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதை பின்தொடர்ந்து அந்நியர் சிங்கங்கள் வருது. அந்நியர் சிங்கங்கள் இப்போது முஃபாசா இருக்க இடத்தையும் பிடிச்சிட்டாங்க, எல்லாரையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. அண்ட் இப்போ முஃபாசா வந்து அங்கே இருக்கிற மிலேலேயே இருக்கிற எல்லா மிருகங்கள்கிட்டையும் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சில் இருக்கிற எல்லா மிருகங்களும் முஃபாசா பக்கம் சாஞ்சிடறாங்க. முஃபாசா சொல்கிறத கேட்டு முஃபாசாக்கே ஆதரவாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒன்றா திரண்டு அந்த அந்நியர் சிங்கத்தை எதிர்த்து இவங்களும் சண்டை போடுறாங்க.
அண்ட் அந்நியர் சிங்கத்தோட ராஜாவுக்கும் முஃபாசாவுக்கும் இங்கே ஒரு சண்டை வருது. அண்ட் இந்த ஃபைட்டில் கிட்டத்தட்ட முஃபாசாவை கொல்கிற கட்டத்துக்கு நம்ம அந்நியர் சிங்கத்தோட அந்த ராஜா வந்து போயிடுவார். அவர் பேர் கைரோஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ கைரோஸ் கொல்லான்னு சொல்லி போகிற அந்த டயத்தில் டாக்கா வந்து காப்பாற்றுவார். அந்த காப்பாற்றுவார் அந்த டயத்தில் அவரோட லெஃப்ட் கண்ணில் ஒரு ஸ்கார், ஒரு தழும்பு விழுந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் டாக்காவும் முஃபாசாவும் சேர்ந்து அந்த கைரோஸை டிஃபீட் பண்ணிடுவாங்க. டிஃபீட் பண்ணும்போது முஃபாசா வந்து லயன் கிங் படத்தில் எப்படி தொங்கிட்டு இருப்பார் அதே மாதிரி தொங்கிட்டு இருப்பார். அண்ட் இந்த டைம் டாக்கா வந்து அவரை தள்ளி விடாமல் அப்படியே கையை பிடிச்சி தூக்கி விடுவார். அந்த சீன் முன்னாடி சூப்பராகவே இருந்துச்சுங்க. அண்ட் தூக்கி விட்டதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வந்துடுவாங்க. எப்படியோ வந்ததுக்கப்புறம் எல்லா மிருகங்களும் முஃபாசாவை ராஜாவை ஏற்றுக்குவாங்க. அண்ட் அந்த டயத்தில் முஃபாசா வந்து டாக்கா மேலே ரொம்ப கோபம் அடைஞ்சு, இனிமேல் நான் உன்னை டாக்கானே கூப்பிட மாட்டேன்டான்னு சொல்லுவார். நீ பண்ண துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லியிருப்பார். அண்ட் அதை கேட்ட டாக்கா, சரி அப்போ நீ என்னை டாக்கான்னு கூப்பிட வேணாம், நீ இனிமேல் என்னை ஸ்கார்னே கூப்பிடு அப்படின்னு நம்ம டாக்கா வந்து சொல்லிடுவார். ஸோ அப்போதுலேருந்து முஃபாசா ஸ்காருன்னு தான் கூப்பிட்ருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லயன் கிங் படத்துலேயே காமிச்சிட்டாங்க. ஸோ இதனால் இந்த கதை இதோடய முடியுது. இந்த கதையை கேட்ட கியாராவும் முஃபாசா மேலே ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக ஆகிறாங்க. அண்ட் அந்த டயத்துலேயே சிம்பாவும் நாலாவும் கூட அவங்களும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. கியாரா நேராக போகும்போது நாலா வந்து அவனோட புது தம்பியை பாருன்னு சொல்லி நம்ம நாலா வந்து கியாரா கிட்டே சொல்லுவாங்க. அண்ட் கியாரா அந்த தம்பியை பார்த்து ரொம்ப அரவணைச்சது மட்டும் இல்லாமல் அரவணைச்சு முஃபாசாவோட கதையை இவ்வளோ நேரம் ரஃபிகி சொன்ன அந்த முஃபாசா கதையை கியாரா அவனோட தம்பிக்கு சொல்கிற மாதிரி இந்த ஒரு படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. உண்மையிலேயே படம் செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. இதான் வந்து இந்த படத்தினுடைய கதை. அதே மாதிரி இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ஸ்னால் டெக்னிக்கல் வைஸ் அண்ட் மேக்கிங் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஒரு ரியலான சிங்கத்தை எப்படி நடிக்க வச்சே இப்போ இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து பாசிட்டிவ் பாயிண்ட்டு. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டிமான் அண்டு பும்மா வர சீன்ஸ்லாம் கொஞ்சம் இரிட்டேஷனல் ஆகும். ஸோ அதெல்லாம் தான் நெகட்டிவ். ஓவராலாகவே படம் செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. அவுட் ஆஃப் 5 ஸ்டார் நான் இந்த படத்துக்கு 5 out of 5 கொடுப்பேன்.